கிளி கருவாடு குழம்பு. பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி கரைச்சி அதிலே கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இருக்குது. சட்டியில் எண்ணெய் காய்ச்சதும் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் வதங்கினப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயும் தக்காளியோடய சேர்த்தோம்னா கொஞ்சம் ரெண்டும் வதங்கிடும். கருவாடு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் காய்கறியே போட்டுக்கலாம். கருவாடு 4-5 தடவை கழுவிட்டு இதிலே போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் ஒன்றும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இல்லை நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, பூண்டுலாம் போட்டு அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்ததும் குழம்பு இறக்கிடலாம். குழம்பு கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்ததும் சுண்டி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். வாங்க சாப்பிட்லாம். கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு எங்கே இருக்குன்னு தேடலாம். கத்திரிக்காய் போட்டு கருவாடு குழம்பு மிட்டாய். வாங்க சாப்பிட்லாம்.